Hello viewers, so welcome to Bench for Politics. நான் உங்கள் சத்யா, எலெக்ஷன் கன்சல்டன்ட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ். ஸோ ஒரு 10 முக்கியமான சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸை வந்து கன்சிடரேஷன்ஸ் வருதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு எம்எல்ஏ வந்து ரேலி போகிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த ரேலி அதை சுற்றி வர க்ரௌடு, மக்கள் சவுண்டு, இல்லைன்னா அந்த ஒரு க்ரௌடை பார்த்து அந்த எம்எல்ஏ என்ன நினைக்கிறாங்கன்னா, டோட்டல் க்ரௌட் ஈக்குவல் டு டோட்டல் ஓட். ஆக்சுவலி அப்படி வராதுங்க. ஏன்னா முக்கால்வாசி க்ரௌடு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கீழே இருக்க ஆட்கள் வர வச்ச க்ரௌடாக மெஜாரிட்டி இருக்கல சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கிடைக்குது, இல்லைன்னா காசு தராங்க, இந்த மாதிரியான காரணத்தினால வர காரணங்கள் இருக்குது. ஸோ க்ரௌடை பார்த்து ஓட்டர்ஸ் ஆகும்னு நினைக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, மிஸ்கன்செப்ஷன். அதாவது இந்த எம்எல்ஏ சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் இவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஆட்கள் இங்கே இருக்காங்க, அது முடிஞ்சிருச்சு, இது நடந்துருச்சு, இது வந்துருச்சு, இது ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இந்த எம்எல்ஏ சுற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த எம்எல்ஏ பாசிட்டிவாகவே இருப்பாங்க. ஆனால் கோவமா இருக்க ஓட்டர்ஸ் குறித்து இவங்க யோசிக்குவாங்களா தெரியல. ஸோ எதிர்கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பற்றி யோசிக்கிறாங்களா, இல்லை எதிர்கட்சி எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்றதை பற்றி யோசிக்கிறாங்களா, இல்லைனா ஸ்விங் ஓட்டர்ஸ். அதாவது ஸ்விங் ஓட்டர்ஸ்னா சில நேரங்களில் மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க, சில நேரம் இந்த கட்சி ஓட்டு போவாங்க. இப்போ யாருக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க, அதை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான வழி என்ன, இந்த மாதிரியான நெகட்டிவான ரியாலிட்டி கிரவுண்டுமே அந்த எம்எல்ஏக்கு தெரிஞ்சு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தாங்க அந்த களப்பணியோட வேலை. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி இந்த எம்எல்ஏ கூட இருந்தாங்கன்னா அவங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அவங்க ஓட் பேங்க்ஸில் ஒரு 15% 30% அதிகமான மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு கன்சல்டன்சி ஹெல்ப் பண்ணுங்க. எமோஷ்னல் ரீதியாக சில நேரங்களில் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் ரியாக்ட் பண்ணுறதுனால, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபால்ஸ் ரூமர்ஸ், ஃபேக் நியூஸாக இருக்கட்டும், அதுக்காக வந்து இவங்க சில மைக்கில் பிரச்சாரம் பண்ணும்போது, சில ரேலிலேயோ சில எமோஷ்னலாக வந்து இவங்க பேசுறது வந்து அதை இவங்க தவிர்க்கத்தக்கது. ஸோ அதெல்லாம் இவங்க இக்னோர் பண்ணி போகிறதுக்கு இவங்க பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சைலண்ட் ஓட்டர்ஸ். ஸோ சில ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரேலிஸ்க்கும் வரமாட்டாங்க, எந்த பிரச்சாரமும் வரமாட்டாங்க, ஸோ என்னவும் பேசவும் மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது தான் தவறுங்க. 2026 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கடந்த 70 வருஷம் தமிழக அரசியலோட ஓவரால் பர்செப்ஷன், ஓவரால் வியூகத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியதுங்க. ஸோ களங்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. களங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷனாக இருக்கு. ஓகே. ஸோ பழைய அனுபவமுள்ள ஆட்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா இந்த வாட்டி எலெக்ஷன் களப்பணிகள் செய்யறதை தாண்டி டேட்டா ட்ரிவனாகவும் ஸ்ட்ராட்டஜி மூலியமாகவும் நம்ம மக்களை சந்திக்கும் போது கன்வர்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் பேங்க் ரொம்ப அதிகங்க. ஸோ ரெகுலரான பேசிஸ்ல எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து மக்கள் ஓட்டை இவங்க பக்கம் சேகரிக்கிறதுக்கான வழிகள் என்னன்றது டெய்லி பார்க்கணுங்க. உங்களோட ஷார்ட் டேர்ம் அடிக்ஷனுங்க. அதாவது அந்த எம்எல்ஏ வந்து மீடியா கவரேஜில் அவங்க நிறைய வியூஸ் போகுது, இல்லை நிறைய லைக்ஸ் போகுது, நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க திருப்தி அடைஞ்சு சந்தோஷம் அடைகிறனால இவங்க முக்கியமான லாங் டேர்ம் கோலை நிறைய இடங்களில் நிறைய எம்எல்ஏஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது. ஒரு எம்எல்ஏ ரெகுலரான டெய்லி பேசிஸ்ல இவங்களுக்கு ஓட்டு விழா, அதாவது எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுற மக்கள் எந்த தெருவில் இருக்காங்களோ அந்த தெருவில் இருந்து எத்தனை பேர் நமக்காக சாதகமா இருக்காங்க, இல்லை எத்தனை ஏரியாவில் இருக்காங்க, எத்தனை ரிலீஜன்ஸ் நம்ம பார்க்குறோம். ரெகுலரான பேசிஸ்ல ஒரு 2000 5000 7000 10000 ஓட்டர்ஸ் வந்து ரெகுலரான பேசிஸ்ல நமக்காக வரதுக்கான வழியை பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்குங்க. எல்லா எம்எல்ஏவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய சிம்பிள் மாத்திரமே நமக்கு வெற்றியை கொடுத்துரும், தன்னுடைய தலைவர் மட்டுமே நம்ம வெற்றியை கொடுத்துருவாரு. கண்டிப்பாங்க, சிம்பிளுமே தலைவருமே அந்த தொகுதிக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக நிர்ணயிக்கக்கூடியது. ஆனா அட் த சேம் டைம் இந்த எம்எல்ஏ களத்துல இறங்கி எவ்வளவு ஆழமா எவ்வளவு விரிவா வேலை செய்யறாங்கன்னு இருக்குங்க. ஸோ ரெகுலரான பேசிஸ்ல நீங்க போய் எத்தனை பேரை பாக்குறீங்க, ரெகுலரான பேசிஸ்ல உங்களோட டீம் வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க, கடைசி கட்ட ஒரு ஆள் வரைக்குமே நம்மளுடைய வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்க்கிறதோ, கடைசி கட்ட ஆட்கள் வரைக்குமே நம்மளுடைய தலைவரோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கிறது தாங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நம்மளோட கடமைகளா இருக்கு. ஸோ எங்களோட கன்சல்டன்ட் டீம் வந்து உங்களுடைய தொகுதிகளில் வந்து வேலை செய்யும் போது இதை கடைசி கட்ட வரைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்கன்னா, மெஜாரிட்டியான எம்எல்ஏ நான் பார்க்குற வரைக்குமே வெற்றி பெறுவதை விட ஆறுதலே முக்கியம் நினைக்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க
என்ன சார் சொல்கிறீங்க, வெற்றி பெறுவதை ஆறுதலே முக்கியம்னு சொல்கிறீங்க? அப்படி கிடையாது சார். ஆக்சுவலாக அவங்க அப்படி நினைக்கிறது கிடையாது, ஆனால் அவங்க செயல் அப்படி இருக்குது. நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, அவங்களுடைய தொகுதியில் பிரச்சார வேலைகள் பண்ணும்போது சில இன்எஃபெக்டிவ் லீடர்ஸ், ஸோ சில ஆட்கள் வந்து அவங்களால எந்த வேலையுமே நடக்காது, எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் அந்த வேலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்களால செய்ய முடியாது தெரிஞ்சு, அவங்களால சில பிரச்சனைகள் இருந்து தெரிஞ்சாலுமே அவங்கள வச்சு வேலை செய்யும் போது அது வந்து மிச்சமே கெடுக்கிறதுனால நான் இதை மீன் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணுறது, இம்மீடியட்டாக ஒரு ரேலி பண்ணுறது, இஷ்டத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் இல்லாமல் காசு செலவு பண்ணுறது, இந்த மூலியமாக நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பிளான் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இம்மீடியட்டாக பண்ணுறது, வேகமாக பண்ணுறது, டக்குன்னு பண்ணுறது, என்ன ரிசல்ட் வரப்போகுது? நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா என்ன ரிசல்ட்? ஒரு ரேலி போகிறீங்களா, எத்தனை ஓட்டர்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேங்க் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு டேட்டா ட்ரிவனாக, ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக நீங்கள் உங்களுடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் எந்த கட்சி சார்? ஆக்சுவலி தமிழ்நாட்டில் 4 முறை போட்டி நடக்குது, நீங்கள் எந்த கட்சின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து சமூக ஆர்வலில் இருக்கேன். ஸோ எல்லா கட்சியுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிஷியன் கன்சல்டண்ட்டாக எனக்கு எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ ஒரு சுயேட்சை ஆட்களாக இருக்கட்டும், அவங்களுமே எனக்கு ஈக்குவல் தான். நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அவங்களோட பிளான்ஸை டெலிவரி பண்ண போகிறோம், அவங்களோட ஆம்பிஷனை ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு எம்எல்ஏ ஆக போகிற ஒரு கேண்டிடேட் வந்து ஃபீல்டில் பிரச்சார டைமில் என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் திங்ஸை பார்க்குறாங்கன்ட்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பிரச்சார நேரங்களில் சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறக்கிறது உண்டுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த தொகுதிகளில் இருக்க வார்டு லீடராக இருக்கட்டும், இல்லை யூனியன் லீடராக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த கம்யூனிட்டி ஹெட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கோவிலில் இருக்க அந்த கம்யூனிட்டி மெம்பராக இருக்கட்டும், இல்லைனா அங்கே இருக்க அந்த கிறிஸ்டின் சர்ச் பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அங்கே இருக்க மசூதியோட ஹெட்டு தலைமையாக இருக்கட்டும். ஸோ இந்த ஆட்களை நம்ம பார்த்து, தலைமைகளை நம்ம பேசி, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம நடைமுறைக்கு செஞ்சு கொடுத்து, நம்ம அவங்களோட தேவைகளை, கோரிக்கைகளை நம்ம ஏற்று நம்ம அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சைட்லேருந்து ஆன வாக்குகள் வந்து நம்மளால் சேமிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ண மறந்துடுறோன்னா, அந்த நேரங்களில் இவங்கள நம்ம மறந்துடுறோங்க. ரெண்டாவது விஷயம், அவசரமாக நம்ம பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வருதுங்க. ஸோ இந்த குழப்பங்கள் எல்லாம் நம்ம அப்கமிங் டேஸில் மாற்றி அமைக்கணுங்க. ஸோ கடந்த சில நாட்களாகவே நம்ம அந்த சைக்காலஜிக்கல் திங்ஸை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ நாங்கள் உங்கள் தொகுதியில் உங்கள் கூட நின்று உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எங்களோட சேனலில் இருக்க எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ யார் அதிக ஒர்க்கு களத்தில் கேம்பெயினுக்காக தாண்டி மக்களுக்காக நிற்கிறாங்களோ அவங்க தாங்க ஜெயிக்கிறாங்க. பெரும்பாலான நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறத மக்கள் நினைப்போம், ஆனால் ஆக்சுவலி அவங்க இல்லை. அவங்க வந்து அந்த பேபி சில பேர் வந்து கிராம இன்டீரியருக்குள்ளே இருக்கலாம். அந்த இன்டீரியர்லேருந்து ரோடு வசதிகள், அப்புறமா தண்ணீர், குடிநீர் சப்ளை, இல்லைனா எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க ஆட்கள் நீங்கள் அந்த பிரச்சனையை அவங்களுக்கு நீங்கள் சரி பண்ணி தரேன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது கட்டாயம் அவங்க ஓட்டு நமக்கு விழுங்க. உங்கள் தொகுதியில் கன்சல்டன்ட் கூட இருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேறு ஒரு நாள் நம்ம ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் பாய்.